ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெலிவரி வந்து கொஞ்சம் பக்கத்துல வந்துருச்சு. அதனால அதுக்காக நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் மீஷோ, அதுக்கப்புறமா Flipkart, Amazon இது 3லயே வாங்குனேன். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துர்றேன். நீங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வேஸ்ட் பெல்ட் நம்ம வந்து இப்ப டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக நான் வாங்குனேன். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா, ஒரே பெல்ட்டா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 3 பீஸா குடுத்துருக்காங்க. அதுக்கு உங்க பெல்லி மேல போடுறதுக்கு ஒரு பீஸ், அதுக்கப்புறமா கீழ வந்து உங்களோட ஹிப் கிட்ட யூஸ் பண்றதுக்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் மறுபடியும் மேல யூஸ் பண்றதுக்கு இன்னொரு பீஸ். அந்த மாரி வந்து உங்களோட ஃபுல் ஸ்டொமக் ஏரியாவும் கவர் பண்ற மாரி உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இந்த பெல்ட் 3 பீஸும் தனித்தனியா இருக்கனால உங்களுக்கு வந்து ஃபுல்லா கவர் ஆகறனால உங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா வயிறு உள்ள போயிரும் ஆஃப்டர் டெலிவரி. நான் வந்து இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டும், அதுக்கப்புறமா வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். அது இல்லாம ஃபுல்லா நல்லா வெல்க்ரோ இருக்க போய் உங்களுக்கு இழுத்து உங்களுக்கு மாட்டுறதுக்கும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்போசபிள் பிரஸ்ட் பேடு. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல வந்து கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜிப்லாக் மாரி குடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப இது அப்படியே வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா, லவ்லாப் பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். மொத்தமா 36 பீஸஸ் உள்ள குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 மட்டும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து உங்களோட இன்னர் பிரேசியர்ல வந்து நீங்க ஸ்டிக் பண்ணிக்கிற மாரி குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஒரு ரெட் கலர்ல அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, அத வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு உள்ள வந்து ஸ்டிக் பண்றதுக்கு நல்லா அந்த க்ளூ மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியா பார்த்தீங்கன்னா, இது ஒட்டிக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் ட்ராஸ். நம்ம கன்ஃபார்மா வந்து ஆஃப்டர் டெலிவரி இன்னர் வியர்ஸ் வந்து நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, 3 ஃபீடிங் ப்ராஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலா கலர் மட்டும் நான் வேற ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் மாறி வந்துருச்சு. அதாவது நான் கொஞ்சம் லைட் கலர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா உங்களுக்கு காட்டனு. மேல வந்து ஒரு கிளிப் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளிப் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஃபீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி குடுத்துருக்காங்க. இந்த மேல குடுத்துருக்க கிளிப்பும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த மாரி நீங்க வந்து கிளிப்ப ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஃபீட் பண்ணிக்கிறதுக்காக குடுத்துருக்காங்க. கிளாத்தும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காட்டன்றனால உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எவரீன்ற பிராண்ட்ல இருந்து டிஸ்போசபிள் பீரியட் பேண்டீஸ் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேக்ல 10 வருது. சைஸ் பார்த்தீங்கன்னா, நல்லாவே பெருசா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சின்னதா இருக்குமோன்னு நெனச்சேன். நல்லாவே பெருசா தான் இருக்குது. உங்களுக்கு சைஸஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அதாவது எவ்ளோ இன்ச்சு, அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எல் டூ டபுள் எக்ஸ்எல்ன்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் இருந்துச்சு. லாஸ்ட் சைஸ் அதுதான். ஸோ அதான் வந்து நான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு எல் இருக்குது, எம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட ஹிப் சைஸ் வச்சு நீங்க எவ்ளோ வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க. இப்ப இது ஓப்பன் பண்ணி பாத்துடலாம். ஒரு பீஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். அப்படியே வந்து நீங்க நார்மல் பேண்டீலாம் யூஸ் பண்ண தேவையில்ல. நீங்க இதவே யூஸ் பண்ணிட்டு அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம். யாரும் வாஷ் பண்ணணுன்ற அவசியமும் இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைட்ல வந்து எலாஸ்டிக்ஸும் குடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஹிப் பக்கத்துல வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிளான எலாஸ்டிக்ஸும் குடுத்துருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு சைட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக்கும் குடுத்துருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்குது. நார்மல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பேட்ஸ விட இது வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஜாஸ்தியா இருக்குது. அது இல்லாம சாஃப்ட்டாவும் இருக்குது டச் பண்ணி பார்த்தா. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ப்ராடக்ட்ஸ் என்ன வாங்குனேன்னு மட்டும் நான் காட்டிடுறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் அது எதுவும் ப்ராடக்ட் சரியில்ல அப்படின்னா, நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லவ்லாப்போட எலக்ட்ரிக் பிரஷ் பம்ப் வந்து ஒண்ணு வாங்குனேன். நீங்க வந்து மேனுவல் பிரஷ் பம்ப் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இல்லன்னா வந்து எலக்ட்ரிக் பிரஷ் பம்ப் வேணுனாலும் வாங்கிக்கலாம். எதுக்கும் ஃபர்ஸ்ட்டே நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா, திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சினா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரஸ்ட் பேட் வந்து 2 ஃப்ரீயா குடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். பிரஸ்ட் பம்ப் வித் எலக்ட்ரிக் யூனிட் பார்த்தீங்கன்னா 1 குடுத்துரும். அதுக்கப்புறமா சிலிக்கான் டியூப் பார்த்தீங்கன்னா 1 குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டஸ்ட் ப்ரொடெக்ஷன் கேப் பார்த்தீங்கன்னா 1. அதுக்கப்புறம் அந்த பாட்டில் ரிங் இருக்குல்ல, அது வந்து ஒரு பீஸ் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா டயக்ராம் வந்து ஒரு பீஸ் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிள், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு பவுச் குடுத்துருக்காங்க. அப்புறம் மேனுவல் வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே போட்டுருக்காங்க. பிரஸ்ட் பேட் 2 வந்து இதுல ஃப்ரீயா, அது வந்து எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, அந்த டபிள் வால் வந்து அது ஒண்ணு எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். அதாவது எல்லா பீசஸும் வந்து கரெக்ட்டா வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அப்புறம் அதோட பிக்சர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க அத பார்த்து கூட செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்குமே வந்து ஒரு 2 ப்ராடக்ட் வந்து என்னன்னு தெரியல. ஏன்னா எக்ஸ்ட்ரா வேற குடுத்துருந்தாங்க அதனால. இந்த கிட்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் யூனிட் இல்லாம ஒரு ஃபீடிங் பாட்டிலு, அது இல்லாம உங்களுக்கு அந்த ஃபீடிங் பாட்டிலுக்கு வந்து
தனியா ஒரு நிப்பில் அது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா குடுத்துருப்பாங்க. அதாவது நிப்பில் அது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க அவங்களே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட நீங்க வேற ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா நான் செட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அந்த ஃபீடிங் பாட்டில் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சைடுல இருக்கிற டஸ்ட் ப்ரொடெக்டர் அதெல்லாம் வந்து சைடுல இருக்குல்ல அது. ஸோ அதெல்லாமே வந்து நீங்க ஃபுல்லா செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த சிலிக்கான் டியூப் இருக்குல்ல அது மேல வந்து ஒரு ஹோல் குடுத்துருப்பாங்க. அதுல நீங்க மாட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு எண்ட் வந்து நீங்க எங்க மாட்டணும்னா, அந்த எலக்ட்ரிக் யூனிட் இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து நீங்க மாட்டணும். பவர் ஆன் பண்றதுக்கு ஒரு பட்டன் குடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 மோட்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து ஸ்டார்ட்டிங்ல மசாஜ் பண்றதுக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பம்ப் பண்றதுக்கு. அது இல்லாம அந்த பம்பிங் லெவல் வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். 9 வரைக்கும் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும். அத நீங்க ஈஸியா கிளிக் பண்ண அதாவது டச் ஸ்கிரீன் மாரி தான் குடுத்துருப்பாங்க. இந்த பிளஸ் மைனஸ் இருக்குல்ல, அது 2 வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான அந்த ஸ்பீட் வந்து கரெக்ட்டா வரும். நீங்க மேனுவல் வந்து ஓரளவுக்கு படிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நான் யூஸ் பண்ணிட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏற்கனவே ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருந்தாங்க. இந்த லவ்லாப் பிராண்டுக்கு. அதனால தான் வந்து நானும் வாங்குனேன். மேனுவல் பம்ப் விட உங்களுக்கு இந்த மாரி எலக்ட்ரிக் பம்ப் வந்து இனிமே ஈஸியா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. எப்படி இருந்தாலும் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ற மாரி இருக்கும். அதனால வாங்கும்போது நல்லதா பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பில்லோ. ஃபீடிங் பில்லோ தான் வந்து இப்ப மெயினா எல்லாரும் நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஃபீட் பண்ணும்போது நம்ம ரொம்ப குமிஞ்சு உட்கார்ந்து நம்ம ஃபீட் பண்ணிட்டே இருந்தோம்னா, நமக்கு அதனால தான் வந்து பேக் பெயின்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபீடிங் பில்லோ பார்த்தீங்கன்னா, சைடுல வந்து உங்களுக்கு ஒரு லாக் மாரி குடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட ஹிப் கிட்ட போட்டுட்டு அது வந்து லாக் பண்ணிக்கிற மாரி அது வந்து அட்ஜஸ்டபிளா தான் குடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஹிப் சைஸ்க்கு ஏத்த மாரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிப் குடுத்துருப்பாங்க. அத ஓப்பன் பண்ணிட்டு மேல இருக்கிற அந்த கவர் மட்டும் நீங்க ஈஸியா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். குஷன் வந்து உள்ள இருக்கிறனால. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் பேக் அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது பெயின் ரிலீஃப்காக யூஸ் பண்றது. இது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சிலிகான்ல இருக்குது. அது இல்லாம வந்து உங்களுக்கு 2 லிட்டர்ஸ் வரைக்கும் இதுல தண்ணி பிடிக்குது. மேல ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு டேப் மாதிரி குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, கலர் வந்து நல்லா ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சு. சுடு தண்ணி போட்டு யூஸ் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆன மாரி ஆயிடுச்சு. இப்ப இது லைட்டா உங்களுக்கு தண்ணி தொட்டு அது வந்து ரப் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அந்த மாரி நல்லா டார்க் ஆரஞ்சு கலர்ல தான் இருந்துச்சு. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண கொஞ்சம் கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிடுது. மத்தபடி இந்த ப்ராடக்ட் வந்து ஓகே தான். ஜஸ்ட் ₹100க்கு தான் நான் இது வாங்குனேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேபிக்காக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வெட் டிஷ்யூ வந்து வாங்கியிருந்தேன். அதாவது 2 பேக் வாங்குனோம்னா, 1 பேக் வந்து ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஓகே எப்படின்னா வெட் டிஷ்யூஸ் வந்து நமக்கு நெறைய தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 3 பேக்கா வாங்கியாச்சு. மீமி பிராண்டோட வெட் டிஷ்யூ தான் வாங்குனேன். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேல ஓப்பன் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கேப் மாரி குடுத்துருக்காங்கல்ல. கேப் மாதிரி இல்லாமயும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஸ்டிக்கர் மாரி ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்றது இருக்கும்ல, அது மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்க இந்த மாரி கேப் மாரி வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேக்லயே 72 பீசஸ் இருக்கும். மொத்தமா நம்ம வந்து 3 பேக் வாங்கியிருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்ன்னு பாத்தீங்கன்னா, மஸ்லின் டவல்ஸ். அதாவது இப்ப பாப்பா வந்து குளிக்க வச்சாங்கன்னா, அதுக்கு யூஸ் பண்றதுக்காக மஸ்லின் டவல்ஸ் பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். இது வந்து அப்படியே செட் ஆஃப் 4 வந்துச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா, நார்மல் டவல்ஸை விட இந்த மாதிரி மஸ்லின் டவல்ஸ் தான் பேபிஸ்க்கு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா, நான் வந்து 4 வாங்கியிருந்தேன். வாங்கும்போது எப்படி இருக்குமோன்னு நினைச்சிட்டு தான் நான் ஆக்சுவலா ஆர்டர் போட்டேன். பட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபுல் ஒயிட். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் டிசைன்ஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லீஃப் டிசைன்ஸ், அப்புறம் ஃப்ளவர், ஹார்ட் இந்த மாதிரிலாம் போட்டிருந்துச்சு. இன்னொன்னு வந்து அனிமல்ஸ் பேட்டர்ன்ஸ் மாதிரி போட்டிருந்துச்சு. மொத்தமா இது பேக்கே பாத்தீங்கன்னா 4 வந்து அப்படி செட்டா தான் வருது. 2 அந்த மாதிரி வந்து தனித்தனியா இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். இதோட லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரை மேட் வந்து 2 வாங்கியிருந்தேன். இந்த ட்ரை மேட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சைஸஸ்லாம் இருக்கு. அதாவது மீடியம், லார்ஜ், ஸ்மால் இந்த மாதிரி சைஸஸ்லாம் இருக்குது. நான் பாத்தீங்கன்னா மீடியம் வாங்கியிருக்கிறேன். மீடியமோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 சென்டிமீட்டர் இன்டூ 70 சென்டிமீட்டர்னு போட்டிருந்துச்சு. அதாவது வித்தும் ஹைட்டும். அது இல்லாம கலர் பாத்தீங்கன்னா, நான் ஆக்சுவலா கொஞ்சம் லைட் கலரா தான் வாங்கணும்னு நினைச்சேன். கலர் காம்போ பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கலர் வந்து நமக்கு ஓகேவா இருக்கும். இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் டார்க் கலர்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி வேற கலர்ஸா தான் இருக்குது. இப்ப வந்து இது உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்ப வந்து 19 இன்ச்சஸ் இருக்குது. நான் 2ஆ ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கனால 19 பக்கம் வருது. ஸோ நீங்க அத வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 சென்டிமீட்டர் பக்கம் ஆல்மோஸ்ட் வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 13 பக்கம் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ்ன்றப்ப உங்களுக்கு நியர்லி 70 சென்டிமீட்டர்ஸ் வந்துரும். இந்த வயலட் வந்து கொஞ்சம் கலர் ஓகேவா தான் இருக்குது. ரெட் தான் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கிற மாதிரி இருக்குது. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கூட இன்னொன்று வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாப்பாக்கு யூஸ் பண்றதுக்காக கொஞ்சம் ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 200 ருபீஸ்க்கே உங்களுக்கு 10 பீசஸ் வந்து கிடைச்சது. மேல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு எல்லாம் அழகா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் உள்ள அந்த பிளாக், கிரே கலர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. மத்த கலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. ஒரு 3 பீஸ் மட்டும் எனக்கு அது பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ எந்தெந்த பீசஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறமா எதெல்லாம் வந்து இங்கேயே வச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தனித்தனியா வந்து பிரிச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த சாண்டில் கலர்ல லைட்டா கோடு போட்ட மாதிரி வருது. அதுவும் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலரும் அதுக்கப்புறமா இந்த சாண்டில் கலரு இது 2ம் வந்து நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஓகேவா தான் இருக்குது. மத்தபடி இந்த லைட் கலர்ஸ் எல்லாமே வந்து ஓகேவா தான் இருக்குது. ஆனா அவங்க காட்டுற டிசைன் வந்து நமக்கு வரல. கொஞ்சம் வந்து எல்லாம் மாறி தான் வந்திருக்குது. இந்த லாஸ்ட்டா இருக்கிற 3 கலர்ஸ் மட்டும் தான் வந்து எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஸோ அத மட்டும் வச்சுட்டு மீதி மட்டும் நம்ம இப்போதைக்கு பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவ்வளோதான் என்னோட டெலிவரிக்காக வந்து நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் Amazon, Flipkart அதுக்கப்புறம் Meesho இது 3லயுமே வாங்கியிருக்கிறேன். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.